அபிலாஷே டேய் டேய் அவன் செத்துட்டான்டா. என்னடா போன வாரம் ஐபிஎல் நாஸ்டாலஜி மூமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தா இப்போ உட்காந்து மூச்சை புடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கான கண்டென்ட் அதுதான். ரீசெண்டா நான் மெடிடேஷனை பத்தி பாத்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு. சோ அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையாலே மெடிடேஷன் பண்றது வர்த்தா? நாம நம்மளுடைய 30 மினிட்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணல ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. மெடிடேஷன் சொன்ன உடனே நம்மளுங்க போய்தர்மர் ரேஞ்சுக்கோ இல்ல சாமியார் ரேஞ்சுக்கோ யோசிக்க ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு இது ஒண்ணு பெரிய ஸ்பிரிச்சுவல் டிராமாவோ இல்ல பெரிய ராக்கெட் சயின்ஸோ கிடையாது. நம்மளுடைய பிரெயினை காம் டவுன் பண்ண போறோம். ஜஸ்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸா பார்த்து உட்கார்ந்து நம்மளோட ஐஸை க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போறோம். நம்மளுடைய பிரீத்தை அப்சர்வ் பண்ண போறோம். தட்ஸ் இட். நம்மளுடைய மார்னிங் ரொட்டீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில அலாரம் வச்சு எந்திரிச்ச கையோட ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆர் நமக்கு பிடிச்சவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தூக்குதா? ஆர் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து நம்ம மார்னிங் வந்து வேஸ்ட் பண்றோம். சோ அந்த மாதிரி பண்ணாம அலாரம் வச்சு எந்திரிச்ச கையோட போனை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னீங்களே, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேற ஒரு வேர்ல்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மைண்ட் ரொம்ப காமா இருக்கும், ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். அண்ட் உங்களுடைய மைண்ட் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். என்னால எதை வேணா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சு. அவ்வளவுதானா ப்ரோ, நான் மார்னிங் 15 மினிட்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, रुको जरा सबर करो. என்னன்னா நைட்டை தூங்கும் போது யோசிச்சு பாருங்களேன். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம்? ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல ஒர்க் பிளேஸ்க்கோ போயிட்டு வந்திருப்போம். அப்ப அந்த இடத்துல நிறைய பீப்புளை மீட் பண்ணிருப்போம், நிறைய எமோஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நைட் டைம்ல. அந்த டைம் நம்ம வந்துட்டு சும்மா இருக்கிறோமா? கிடையாது. போன் எடுத்து டூம் ஸ்க்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்றோம். இல்ல மூவிஸ் பாக்குறோம். சோ இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸை நம்ம மண்டைக்குள்ள வச்சுட்டு நம்ம தூங்குறோம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான தூக்கமோ இல்ல ஒரு டீப் ஸ்லீப்போ வந்து நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. நம்ம நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனை எடுத்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னா நம்ம மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும். நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்போம். சோ இதை நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே வரும்போது உங்க பிரெயின் இருக்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஏரியா இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயும் மத்த விஷயத்திலயும் நீங்க ரொம்ப பெட்டரா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதை பெட்டரா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி உங்க பிரெயின்ல இருக்க கிரே மேட்டர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது எதுக்குன்னா நம்ம மெமரியும் ஃபோக்கஸ் பவரையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அதே மாதிரி உங்க கார்டிசால் லெவல் இது கம்மி பண்ணும், விச் இஸ் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதே நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பிபி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்க 30 டேஸ் கண்டினியூஸாவும் கன்சிஸ்டன்டாவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது உங்க உடம்புல நடக்கிற சேஞ்சஸை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட ஸ்பீச்ல ஒரு கிளாரிட்டியும் இருக்கும், அதே மாதிரி ஒரு காம்னஸும் இருக்கும். உங்களோட ரியாக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி நீங்க பேசும்போது ரொம்ப மெச்சூர்டா பேசுவீங்க. எந்த அளவுக்குனா உங்களை சுத்தி இருக்கவங்களே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ரோ நீங்க முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டீங்க. முன்ன மாதிரி இல்ல ப்ரோ, நீங்க ரொம்ப இப்ப மெச்சூர்டா பேசுறீங்க, சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லி உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளே வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்க மெடிடேஷனை எப்படி பண்ணுன்னு இப்போ ஒரு செகண்ட் நம்ம பாத்திரலாம். சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.